திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி ஒரு அற்புதமான ஒரு காணொளி. நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபாலோவர்ஸ் இது மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கறது, சார் ஒரே கருத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்றீங்க, இதுல வாஸ்துல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத விட அவங்களுடைய அனுபவம் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு விஷயத்தை அமைச்சு அது எத்தனை வருஷம் இந்த வீட்டை கட்டி அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, நம்ம எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், அதை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து தான் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி நம்ம கடந்த ஒரு 30 வருடத்திற்கு மேலேயே எதை செஞ்சா எப்படி இருக்கும், எப்படி வாஸ்து கரெக்டா வேலை செய்யுது, எதை எங்கெங்க வைக்கணும் அப்படிங்கிறது அனுபவத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம். அப்ப நீங்க எந்த திசை வீடு வேணுமாலும் கட்டுங்க, பொதுவா ஒரே ஒரு லாஜிக் தான். எந்த திசை வீடு கட்டுனாலுமே உங்க வீட்டுக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அதிக காலி இடம் முதல்ல இருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக்கே வடக்கு பார்த்த வீட்டுக்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா இந்த ஒரு 11 விஷயத்தை மட்டும் கையாளுங்க. இப்படி 11 விஷயத்தை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த வீட்டில் மங்களகரமா சந்தோஷமா குடும்பத்தோட ஜாலியா வாழலாம். அப்ப நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க எந்த திசை வீடா இருந்தாலும் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் காலி இடம் அதிகமாக இருக்கணும். அதை ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். தெற்கு மேற்கு அப்படிங்கக்கூடிய இடம் எப்பயுமே காலி இடம் குறைவா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக்கே இதுதான். அப்படி தெற்கு வடக்கு தெற்கு மேற்கு குறைந்த காலி இடமா இருந்து வடக்கு கிழக்கு அதிகமா காலி இடம் இருந்தாவே அந்த வீட்டுக்கு வரக்கூடிய காற்றோட்டம் சூரிய வெளிச்சனுடைய தன்மை அந்த வீட்டுக்கு அதிகமா பறந்து அந்த வீட்டில் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழலாம். இது முதல்ல இது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வடக்கு பார்த்த வீடு கட்டுறாங்க ஒருத்தர். அவங்க என்ன மாதிரி ஒரு 11 விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வீடு சூப்பர் ஹிட் வீடு. அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு படத்தை போட்டு போட்டு காட்டுறோம். நிறைய பேர் எல்லாருமே நார்மலா பேசுறாங்க, நீங்க ஏன் படத்தை போட்டு காட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம படத்தை போட்டு காட்டுறதுக்கு காரணமே சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு தெள்ள தெளிவா தெரியணுங்கிறதுக்காக தான் படத்தை போட்டு காட்டுறோம், ரிஸ்க் எடுத்து. அப்ப இங்க பாருங்க, உங்க இடம் எப்பேற்பட்ட இடமா வேணுமாலும் இருந்துட்டு போகுதுங்க. எப்பேற்பட்ட இடம் இருந்துட்டு போகுது. இது வடக்கு பார்த்த பிளாட், வடக்கு பக்கம் ரோடு. இது மாதிரி நான் எல்லா திசைக்குமே நான் வீடியோ போடுறேன். நீங்க உங்களுடைய ஆதரவை முதல்ல கொடுங்க. இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சேவை மனப்பான்மை வேணும். அதனால இந்த வீடியோவை முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடு, இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா, இந்த வடக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு முதல்ல எந்த விஷயங்கள் செய்தாலும் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, டைரக்ஷன் டைரக்ஷன் டைரக்ஷன். ஏன் டைரக்ஷன் சொல்றான்? தயாரிப்பாளர் ஒரு 200 கோடி போட்டு 300 கோடி படம் போட்டு எடுத்தாலுமே தயாரிப்பாளர் படம் போடுறதோட சரி, அந்த பணத்தை எந்த நடிகரை போடலாம், எந்த நடிகை போடலாம், எந்த காமெடியனை போடலாம், யாரை மியூசிக் போடலாம்னு முடிவு பண்றது யாருன்னா டைரக்ஷன், அதாவது டைரக்டர். அவரு தான் அந்த படத்தோடைய மெயின் கதாநாயகனே டைரக்டர் தான். அவரு தான் அந்த படத்தை அழகா வடிவமைப்பு பண்ணி வெளியில விடணும். அந்த படத்தோடைய வெற்றி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டைரக்ஷன் எடுத்தா இருக்குது, டைரக்டர் தான் இருக்குது. அது மாதிரி ஒரு இடத்துடைய முழு வெற்றி எங்க இருக்குது அப்படின்னா, முதல் ஸ்டார்டிங்கே முதல் கேட்டே அப்படிங்கிறது டைரக்ஷன் தான். அப்ப நீங்க ஒரு வடக்கு பார்த்த வீடு இருக்குதுன்னா அந்த வீடு முடிஞ்ச அளவுக்கு உங்க இடம் சரியா 90 டிகிரிக்காக வடக்கு பார்த்து இருக்குதான்னு நீங்க பாத்துக்குங்க. சப்போஸ் வடக்கு பார்த்தே இல்லைன்னா கூட பரவாயில்ல,
அந்த இடம் ஈசானிய மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதா, இடம் வந்து வடக்கு பார்க்காம ஈசானிய மூலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த இடம் மட்டும் அமைஞ்சிட்டாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா, கால் எடுத்து வீட்டுக்கு புது வீடு கட்டி நீங்க கால் எடுத்து வைக்கிறதுல கேட்டே உங்களுக்கு படார்னு திறந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்ப வடக்கு பார்த்த வீட்டுக்கு அந்த டைரக்ஷன் வடக்கு பார்த்து 90 டிகிரிக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஈசானியத்தை பார்த்து இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போறீங்க ஒரு அறிகுறி. அதுல 2வது, ஒரு வீடு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல வடக்கு பக்கமும் அதிக காலி இடமும் கிழக்கு பக்கம் அதிக காலி இடமும் இருக்கிற மாதிரி கட்டணும். இப்ப இதுதான் உங்க இடம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம 60க்கு 40ங்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 60க்கு 40ங்கிற மாதிரி இருக்குதுன்னா இதெல்லாமே சுத்தி இருக்கிறது உங்களோட இடத்தோடைய காம்பவுண்டுன்னு வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு காம்பவுண்டு, அதாவது தெற்கு பக்கத்துல இருந்து சுத்தி வர மாதிரி ஒரு 2 அடியோ 3 அடியோ விட்டுட்டு, அதே மாதிரி தெற்கு பக்கம் மேற்கு பக்கமும் ஒரு 3 அடி விட்டுட்டு ஒரு வீட்டை வந்து அந்த தென்மேற்கு மூலையில முதல்ல அமைக்கணும். நீங்க ஒரு இடம்னு இருந்தா அந்த இடத்த வந்து நீங்க தென்மேற்கு மூலையில தான் வீட்டை முதல்ல அமைக்கணும். இந்த தென்மேற்கு மூலையில அமைக்காம மற்ற எந்த இடத்துலயும் அமைக்க கூடாது. அப்ப என்னன்னா, வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க, கிழக்கு பக்கம் காலி இடம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இப்ப டவுன்ல ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா காம்பவுண்டு போட மாட்டாங்க, அதாவது வீட்டை சுத்தி வர்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமத்துல ஒருத்தர் வீடு கட்டுறாங்க, இன்னைக்கும் டவுன்ல சில பேர் வீடு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்கன்னா, வீட்டை சுத்தி வர்ற மாதிரி காம்பவுண்ட் எல்லாம் போட்டு கட்டுவாங்க. எப்பயுமே சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களால காம்பவுண்டு டவுன்ல எல்லாம் போட்டு கட்ட முடியாது, இடத்த வேஸ்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கிராமத்துல வீடு கட்டுறவங்க, இல்ல இடம் பெரிய இடமா இருக்குது, நான் காலி இடம் விட்டு கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க, தயவு செய்து உங்க இடத்துக்கு வீட்டை சுத்தி வர்ற மாதிரி, எப்பயுமே வீட்டை சுத்தி வர்ற மாதிரி, ஆள் வீட்டை சுத்தி நடந்து வர்ற மாதிரி, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடைவெளி, இங்க பாருங்க இதுதான் இடைவெளி, இப்படி வர்ற மாதிரி கட்டினீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வீட்டினுடைய ஆகாய தத்துவம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆகாய தத்துவம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாவே முதல்ல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகாய தத்துவம் ஒரு வீட்டில் யார் ஒருவருக்கு சரியாக இருக்குதோ அவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படின்னா என்ன, வீட்டை சுத்தி வரணும். இங்க பாருங்க, கையை சுத்துற பாருங்க, வீட்டை சுத்தி வர்ற மாதிரி. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, எந்த வீடா இருந்தாலுமே, இந்த வடக்கு பார்த்த வீடா இருந்ததுன்னா முதல்ல வீட்டுடைய தலைமகன், வீட்டுடைய குடும்ப தலைவர் நான் சொல்றதுக்கு என்ன, பணங்காசு யாரு இப்ப சம்பாரிச்சு கரண்ட்ல வந்து வச்சு அந்த அந்த குடும்பத்தை வழி நடத்துறாங்களோ அவங்கதான் குடும்ப தலைவர். அந்த குடும்ப தலைவருங்கிறவங்களுக்கு அந்த தென்மேற்கு மூலையில தான் நீங்க ஒரு படுக்கை அறைய முதல்ல அமைச்சு கொடுக்கணும். 2வது படுக்கை அறை வேணும்னா நீங்க, அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய படுக்கை அறை வேணும்னா உங்களுக்கு வரக்கூடிய உறம்பரை, உங்க பொண்ணு இருக்காங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து தங்கறதுக்கு, இது மாதிரி ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா, குழந்தைகள் இருக்கிறாங்க, குடும்ப தலைவர் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த 2வது படுக்கை அறையை இந்த வடமேற்கு மூலையில் இருக்க படுக்கை அறையை பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தென்மேற்கு மூலை குடும்ப தலைவருக்கு பயன்படுத்தாம வர்ற கெஸ்ட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி, ஏன்னா இதுக்கு அட்டாச் பாத்ரூம் தென்மேற்கு மூலையில போட்டிருப்பாங்கிறதுக்காக இதை பயன்படுத்துறது. குடும்ப நிர்வாகம் பண்றவங்க எல்லாம் வாயு மூலையில இருந்துகிட்டு இந்த தென்மேற்கு மூலையில குழந்தை பசங்களுக்கு கொடுத்துறது, படிக்கிற பையன் தனியா டிஸ்டர்ப் இல்லாம இருக்கட்டும்னு கொடுத்துறது. இப்படி எல்லாம் கொடுத்தாவே அந்த வீட்டுல குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அப்ப அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்காம இருக்கணும்னா அந்த முதல் படுக்கை அறை தென்மேற்கு மூலையில அமைச்சு அவங்களுடைய குடும்ப தலைவர் அந்த இடத்துல இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது, எக்காரணத்தை கொண்டும் இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் சமையல் அறை அப்படிங்கிறது இந்த அக்னி மூலையில மட்டும்தான் சமையல் அறை அமைக்கணும். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சமையல் அறை அமைக்கிறதுக்கு 2 இடம் இருக்குது, வடமேற்கு மூலையிலேயே சமையல் அறை அமைக்கலாம், தென்கிழக்கிலே அமைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாஜிக். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த வடக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க தயவு செய்து சமையல் அறைய நீங்க அக்னி மூலையில மட்டும் அமைங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த வாயு மூலையில வந்து
சமையல் அறையை நீங்க பயன்படுத்தாதீங்க. வாயு மூலை சமையல் அறை நல்லது அல்ல. நம்ம தப்பான விஷயங்கள பேச தேவையில்லை. ஏன்னா தப்பா சொல்லி சொல்லி அதெல்லாம் தப்பா சொல்லவும் கூடாது. இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்ப வாயு மூலை படுக்கை அறை என்பது, இந்த வாயு மூலை சமையல் அறை என்பது வடக்கு பார்த்ததற்கு உகந்தது அல்ல. அக்னி மூலை மட்டும்தான் சிறந்தது. அப்ப நீங்க வடக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க தயவு செய்து உங்க வீட்டுல அக்னி மூலையில மட்டும் சமையல் ரூம் வைங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த வாயு மூலையில தயவு செய்து வச்சிடாதீங்க. அதை நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தது, வடக்கு பார்த்த வீட்டுக்கு அந்த படுக்கை டாய்லெட் பாத்ரூம்ங்கிறது இந்த வடமேற்கு மூலையில தாராளமா நீங்க இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் நம்ம அற்புதமா அமைச்சுக்கலாம். எந்த ஒரு தப்பும் வராது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சார் இந்த இடத்த விட்டுட்டு அக்னி மூலையில அமைக்கலாமானா கூட அக்னி மூலையிலையும் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம். அட்டாச் பாத்ரூம். அது இரண்டாவது தரை. நல்லா புரியுங்க. இரண்டாவது தரமாக முதல்ல வாயு மூலையில அமைச்சுக்கலாம். சப்போஸ் வாயு மூலையில அமைக்க முடியாத பட்சத்துக்கு இரண்டாவது முறையாகத்தான் நீங்க தென்கிழக்கு மூலையில அமைக்க முடியும். எடுத்த உடனே தென்கிழக்கு போயிடக்கூடாது. அதையும் நான் ஒரு இக்கனை வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தென்கிழக்கு மூலையில, அதாவது இந்த பெட்ரூமுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அட்டாச் பாத்ரூம். இப்போ இந்த ஒருத்தர் ஹால் பெருசா போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி 16க்கு 16 போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு சமையல் ரூம் இப்படி ஒன்று போட்டிருப்பாங்க. இது சமையல் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுல இப்படி அட்டாச் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. இது டாய்லெட் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. இது நிறைய பேர் என்கிட்டயே நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நேரடியா வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க. சார் என் வீடு வந்து இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, இந்த பெட்ரூமுக்கு அக்னியில் அட்டாச் டாய்லெட்டு, இதனால பிரச்சனையும் நிறைய பேர் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்தியமா சொல்றேங்க, 100% பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் தென்கிழக்கு மூலையில் இருந்தாவெல்ல எந்த பாதிப்பும் வர்றதே இல்லை. நான் எல்லாம் நிறைய வீட்டை பார்த்துட்டேன். முதல் தரத்துல வாயு மூலையில போடுங்க. அப்படி போட முடியாத பட்சத்துக்கு இப்படி அக்னி மூலையில போடலாம், தாராளமா போடலாம். இந்த மூலையில போட்டா அந்த வியாதி வந்துடும், இந்த அக்னி மூலையில பாத்ரூம் போட்டோம்னா குடும்பம் பிரிஞ்சிடும், அந்த நோய் வந்துடும். இதெல்லாம் வந்து டுபாக்கூர் வேலை. அப்படிலாம் வரவே வராது. நீங்க அதை கண்டு பயப்படவே தேவையில்லை. முதல் தரம் வாயு மூலை ஓகே. ரெண்டாவது பட்சம் அமைக்க முடியாத பட்சத்துக்கு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைக்கலாம். தப்பே கிடையாது. நிறைய உதாரணத்தை நிறைய வீட்டை காட்டலாம். சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுல வந்து நாளைக்கு கமெண்ட்ல போடுவாங்க, என் வீட்டுல அக்னி மூலையில தான் இருந்தது, இல்ல என் நண்பருடைய வீட்டுல அக்னி மூலையில் இருந்தது, அதற்கு அவர்களுக்கு இந்த வீட்டுல வியாதி வந்துருச்சு, இந்த மாதிரி பாதிப்புன்னு. அது அவங்க ஜாதகத்துல மிஸ்டேக்கா ஏதாச்சும் இருந்திருக்கும். அவங்க ஜாதகத்துல ஏதாச்சும் அந்த வியாதிக்கு உண்டான கிரகம் கெட்டு போய் அதனுடைய தசா புத்திகள் நடந்திருக்கும். அந்த வியாதிக்கு உண்டான கிரகம் பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ இருந்து அதனுடைய தசா புத்தி நடந்திருக்கும். அதனால பிரச்சனை வந்திருக்கும். இதனாலதான் பாதிப்புன்னு தயவு செய்து இந்த மூட நம்பிக்கையை மறந்துருங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நெருப்பு, அதாவது டாய்லெட் என்பது, நல்லா புரிஞ்சுங்க, டாய்லெட் என்பது நெருப்பு சம்பந்தப்பட்டது, அக்னி சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த டாய்லெட் சம்பந்தப்பட்டத அக்னி சம்பந்தப்பட்ட இடத்துலையும் காற்று சம்பந்தப்பட்ட இடத்துல தான் வைக்கணும். அதனால நீங்க யாரும் எங்க வீட்டுல இருக்குது இப்படி இருந்தா யாரும் பயந்துக்காதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்தது ஹால் அப்படிங்கிறது ஈசானிய மூலையில மட்டும்தான் இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் ஈசானிய மூலை மட்டும் வெட்டுப்படாம பாத்துக்கு. இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி போட்டுருவாங்க. இப்படி போட்டு இது நேர் பில்லர் எல்லாம் ஊன மாட்டாங்க. இப்படி டைரக்டா இங்க பில்லர் ஊனி இப்படி வீட்டுக்கு தலைவாசல் இருக்குதுன்னா இந்த இடத்துல இப்படி படிக்கட்டு 2 படிக்கட்டு வச்சிருவாங்க. அப்ப இந்த வீட்டுல என்ன ஆகும்? இங்க பாருங்க, இந்த இடம் ஈசானிய மூலையா கட்டாயி போயிடும். ஈசானியம் கட்டு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கட்டுன்னு அர்த்தம். அப்ப ஈசானிய மூலை கட்டாகாம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணுனாவே எல்லா புகழும் உங்களுக்கு தேடி வரும். அதுல நீங்க கவனமா இருங்க. அடுத்தது, நீங்க தலைவாசல் அப்படிங்கிறது உச்சப்பகுதியில வைக்கணுங்கிறது ஒரு லாஜிக் இருந்தாலும், வீட்டுடைய பேர் யாரு பேர்ல இடம் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்தா சந்திரன் பகுதியில வைங்க, புதன் நல்லா இருந்தா புதன் பகுதியில வைங்க, குரு நல்லா இருந்தா குரு பகுதியில வைங்க. இப்படி சந்திரன், புதன், குரு, சூரியன் நல்லா இருந்தா சூரியன் பகுதியில, இப்படி உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட பகுதியில தலைவாசல் வைங்க. சூப்பரா இருக்கும், கவலைப்படவே தேவையில்லை, அட்டகாசமா இருக்கும். அடுத்தது, ஒரு எல்லாமே ஜன்னல் பூரா நீங்க வைக்கிறீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பெருசா வைங்க. இந்த சின்னதா வைக்காதீங்க.
எப்பயுமே நீங்க சொல்ற தெற்கு மேற்கில் இருக்கக்கூடிய ஜன்னலை சிறுசா வைங்க. சிறுசான்னா ஒரு 4க்கு 3 இந்த மாதிரி. ஆனா வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் இருக்க ஜன்னல் எல்லாம் பெருசு பெருசா வைங்க. ஹைட்டே ஒரு 5 அடி வைங்க, அகலம் ஒரு 5 அடி வைங்க, பெருசா வைங்க. இப்ப இந்த வடக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஜன்னலா வைங்க. அதே மாதிரி ஹால்ல வைக்கிற ஜன்னல்ல முரட்டு ஜன்னல் பெரிய ஜன்னலா வைங்க. அதிகப்படியான காற்றோட்டம் உள்ள வர்ற மாதிரி, அதே மாதிரி அதிகப்படியான சூரிய வெளிச்சம் உள்ள வர்ற மாதிரி இப்படி எல்லாம் வச்சீங்கன்னா அது யோகம், அதிர்ஷ்டம், புகழ், செல்வாக்கு எல்லாமே இருக்கும். எக்காரணத்து கொண்டும் எந்த ரூமா இருந்தாலும் அந்த ரூம்ல இந்த தென்மேற்கு மூலை, இப்ப தெற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை சார்ந்து, மேற்கு பார்த்ததுக்கு தென்மேற்கு மூலை சார்ந்து, வடக்கு பார்த்த பெட்ரூம் ஒன்று வைக்கிறாங்கன்னா அதுக்கும் தென்மேற்கு மூலையை சார்ந்து, வடமேற்கு தென்மேற்கு மூலையை சார்ந்து மேற்கு பக்கமா இருந்தாலும் சரி, தென்மேற்கு மூலையை சார்ந்து தெற்கு பக்கமா இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த ஒரு திசைக்கு வடமேற்கு மூலை சார்ந்த பகுதிக்காக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்ந்த ஒரு பகுதிக்கு அக்னி சார்ந்த பகுதியில, இது குழப்பற மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க, ஈஸியானதான் புரியுது, நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ஒரு பெட்ரூம் இருக்குன்னா ஒரு பெட்ரூமுக்கு தெற்கு பக்கம் நீங்க ஜன்னல் வைக்கணும்னா அந்த தென்மேற்கு மூலை சார்ந்து வைக்காதீங்கன்னு சொல்றேன். மேற்கு ஒரு ஜன்னல் வைக்கிறீங்கன்னா இதுதான் இப்ப நான் இங்க போட்டிருக்கிறேன் பாருங்க, இது மாதிரி மேற்கு சார்ந்து வைக்காதீங்க. வச்சீங்கன்னாவே அதெல்லாம் தப்பு அப்படின்னு அர்த்தம். வடக்கு கிழக்கு வடகிழக்கு ஈசானிய பகுதியில் ஜன்னல் பெருசா வைங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான யோகத்தை கொடுக்கும். அடுத்தது நீங்க எதை கவனிக்கிறீங்களோ இல்லையோ, எல்லாருமே இதுக்கு இம்பார்ட்டன்ட் தர்றீங்களோ தரலையோ எனக்கு தெரியல, 100% நீங்க இம்பார்ட்டன்ட் ஈசானிய மூலைக்கும் இந்த தென்மேற்கு மூலைக்கும் இந்த டயக்ராம் போட்டு இந்த பிரம்மஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பிரம்மஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, வெற்றி, அதிர்ஷ்டம், புகழ், செல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம், அத்தனை வசியத்துக்கு இந்த இடம் தான் மெயின் இடம். இந்த இடத்த எக்காரணத்தை கொண்டும் வெட்டுப்படாத மாதிரி இந்த செவுரு இங்க போட்டுக்கிற பாத்தீங்களா, இந்த செவுரு இப்படி வர்ற மாதிரியோ அல்லது இந்த செவுரு இப்படி வர்ற மாதிரியோ பிரம்மஸ்தானம் வெட்டுப்படுற மாதிரி செவுத்துக்கு தயவு செய்து போட்டுறாதீங்க. போட்டாவே அது நம்மளுக்கு அளவு நல்லா இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி நல்லா இருந்தாலும் சரி, ஜாதகங்கள் நல்லா இருந்தாலும் சரி, உள்ளளவுகள் வெளி அளவுகள் எல்லாமே பக்காவா இருந்தாலுமே கண்டிப்பா சூரிய திசையோ சூரிய புத்தியோ உங்களுக்கு நடக்குது, இல்ல சூரியனுடைய நட்சத்திரத்தில் வேறொரு கிரகங்கள் நின்று தசை நடத்தினாலும் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலமாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஈஸியான வேலையை செய்யுங்கன்னு தான் சொல்றேன். இதெல்லாம் வாழ்க்கையில வகுப்புல சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான சீக்கிரட்டான விஷயங்களை மற்ற மக்களும் தெரிஞ்சு உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரே விஷயம் என்னன்னா, யாரும் குறையில்லாம இருக்கணும். அதுக்கு மேல விதிப்படி நடக்கிறது வேற, நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். அழகா நீங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் வாஸ்து வீடியோ பார்த்தா அஜூல் இப்படி இதனால பிரச்சனை, இதனால நீ சேர்த்து அப்படி போயிரு, அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. நீங்க பெருசா நினைச்சுக்காதீங்க. கரெக்டா கட்டுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை சரியான இடத்துல சரியா வச்சு கட்டினாவே பயமுறுத்துற அளவுக்குள்ள ஒன்றும் வேலை செய்யாதுங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, சிறப்பா இருக்கும். அடுத்தது எக்காரணத்து கொண்டும் ஒரு வடக்கு பார்த்த வீடுனா செப்டிக் டேங்க் போறதுல கவனம் செலுத்துங்க. செப்டிக் டேங்க் நாங்க சொன்னதுதான். இப்ப 40 அடி இருக்குது அப்படின்னா 4 பிரிச்சுக்குங்க. 2, 3, 4 பிரிச்சுக்குங்க. இந்த 2வது பகுதியில வாயு மூலை 1வது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி, 4வது பகுதி போட்டு இந்த வாயு மூலையிலிருந்து 2வது வரக்கூடிய இந்த பகுதியில செப்டிக் டேங்க். இப்ப 40 அடினா இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி, இது 10 அடி. இந்த 2வது வரக்கூடிய பகுதியில செப்டிக் டேங்க் போடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த பகுதியில போடலாமான்னா பகுதியில வெளியில ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டலான்னு ஒரு ஐடியா இருந்தா அந்த பகுதியில டாய்லெட் பாத்ரூம் கட்டிக்கங்க. 2வது பகுதியில செப்டிக் டேங்க் போடுங்க, சூப்பரா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் செப்டிக் டேங்க் அமைக்கிறதுக்கு சரியான வழி. அதே மாதிரி போர்டு போடுறீங்க, ஒரு தண்ணி தொட்டி கட்டுறீங்க அப்படின்னா இடத்துடைய சென்டருக்கு வடக்கு வடகிழக்கு, கிழக்கு கிழக்கு ஈசானியம், வடக்கு வடக்கு ஈசானியம், இந்த இடத்துல நீங்க தாராளமா போர் போடுங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அழகான ஒரு விஷயத்த சொல்றேன். தயவு செய்து உங்க வீட்டுக்கு சாஸ்திரங்களை, மனையடி சாஸ்திரங்களை கையாளுங்க. மனையடி சாஸ்திரங்கிறது அடி சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரங்கிறது என்னன்னா,
எந்தெந்த ரூம்பு எந்தெந்த மூலையில இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரம். அதாவது படுக்கை அறை தென்மேற்கில் இருக்கணும். 2வது படுக்கை அறை ஈசானியத்து வாயு மூலையில் இருக்கணும். ஹால் வந்து ஈசானியத்தில் இருக்கணும். அக்னியில வந்து சமையல் இருக்கணும். இதுதான் வாஸ்து சாஸ்திரம். ஆனா வாஸ்து சாஸ்திரத்தை தாண்டி மனை சாஸ்திரம் என்பதே உலகில் மகத்துவமானது. மனை சாஸ்திரம்ங்கிறது என்ன? ஒரு வீட்டுக்கு என்ன அளவு வச்சா அந்த வீடு அதிர்ஷ்டம்? அது உள்ளளவு எப்படி இருக்கணும்? வெளியளவு எப்படி இருக்கணும்? இதையெல்லாம் தாண்டி மனை பொருத்தங்களை எப்படி இருக்கணும்? நம்ம அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் ராசியா இருக்க முடியுமா? வீடு கட்டினதுக்கு அப்புறம் சந்தோஷமா வாழ முடியுமா? வீடு கட்டினா 4 காசு மிச்சம் பண்ண முடியுமா? வீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சந்தோஷமா இருக்குமா? ஒரு வீட்ட கட்டினதுக்கு அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ண முடியுமா? குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இப்படி ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் பார்க்கிறது இந்த மனை சாஸ்திரத்துல தான் கையாளணும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்காரங்க இப்படி எல்லாம் கையாண்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஜம்முன்னு இருக்கலாம். அழகா இருக்கலாம். குடும்பத்தோட எந்த நோய் நொடி இல்லாம வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல டெவலப்புக்கு போலாம். இதெல்லாம் கையாளுங்க. இதெல்லாம் கஷ்டமானா கஷ்டமே இல்ல. ரொம்ப ஈஸியான வேலை தான். சரியான ஒரு முறையில அமைச்சீங்கனாவே நீங்க ஒரு சக்சஸ் மேன். நான் ஒரு அடுத்த வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு புடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.